நீ யாரு? உன் பெயர் என்ன? நீ எதற்காக தெரிந்து வந்து விளக்கமா சொல்லுடா. என்கிட்ட போய் சொல்லாது. எதற்காக வந்து? பூலோகத்தில் சிற்றூர் கிராமத்தைச் சேர்ந்தவன் நான். பிறந்தவுடனே தாய் இழந்தவன் தந்தை தான் வளர்த்து ஆளாக்கி நான் படித்தேன், பட்டங்களை பெற்றேன். எங்கு சென்று வேலை கேட்டாலும் வேலை கிடைக்கல. வேலை கிடைக்காத காரணத்தால் பாயடைந்த மண்டபத்தில் அமர்ந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் விஜயபுரி நாட்டு இளவரசி விஜயாவை ஒருத்தர் கற்பழிக்க துணிந்தான். ஓடினேன், அவளை காப்பாற்றினேன். காப்பாற்றிய காரணத்திற்காக தந்தையிடம் அழைத்துச் சென்று வேலை வாங்கி கொடுத்தாள். வேலை வாங்கி கொடுத்ததும் அல்லாமல் உயிரையும் மானத்தையும் காப்பாற்றி உன்னையை காதலிக்க வேண்டும், உன் கரம் பிடிக்க வேண்டும், உன்னையை திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று உரைத்தாள். ஆரம்பத்தில் நான் வேண்டாம் என்று உரைத்தாலும் பிறகு இருமனமும் ஒரு மனதாகி நாங்கள் இருவர் ஒன்றாக காதலித்தோம். காதலித்து விட்டாயா? நாங்கள் இருவரும் ஒன்றாக காதலித்தது நாட்டு தளபதியாருக்கும் காவலாளிக்கும் பிடிக்கவில்லை. எடுத்து உரைத்து விட்டார்கள் மன்னரிடத்தில். மன்னரோ என்னுடைய ஆசை காதலை விஜயாவை சிறையில் அடைத்தார்கள். என்னை நாடு கடத்தினார்கள். நாடு கடத்தப்பட்ட நான் இனிமேல் எதற்காக உயிர் வாழ வேண்டும் என்று எங்கேயாயிலும் சென்று என் உயிரை மாற்றிக்கொள்ளலாம் என்று ஓடினேன். அந்த நேரத்தில் ஓடி வந்தால் என்னுடைய ஆசை காதலி விஜயா. அத்தான், நீயும் நானும் சாக பிறந்தவர்கள் அல்ல, வாழ பிறந்தவர்கள். நாம் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் அந்த நாகலோகம் சென்று அந்த நாகலோகத்தில் இருக்கும் நாகஜோதி என்ற பொருளை கொண்டு வந்து கண் தெரியாத என் தந்தைக்கு பொருத்தினால் பார்வை நன்றாக தெரியும். அப்பொழுது யார் எதை கேட்டாலும் கொடுக்கின்றேன் என்று பறைசாற்றி இருக்கின்றார்கள். பொன்னோ பொருளோ ஆடையோ ஆபரணமோ வேண்டாம், என்னை மட்டும் கேள், கண்டிப்பாக கொடுப்பார். இருவரும் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமா வாழலாம் என்று உரைத்தார். அதை கேட்டு ஓடி வந்தேன் இந்த நாகலோகம். இங்கு வந்து பார்த்தால் என்னை பார்த்தவுடனே என் அழகில் மயங்கி என்னை காதலிக்கின்றேன் என்று உரைத்தாய். நான் என்ன செய்வது? எங்கே நான் காதலிக்கவில்லை என்று மறுத்துவிட்டால் இந்த நாகஜோதி என்ற பொருளை எடுக்க முடியாமல் போய்விடுமோ என்று பயந்து காதலிப்பது போல் நடித்து இதை எடுத்து திரும்ப வேளையில் பார்த்து விட்டாய் அம்மா, பார்த்து விட்டாய். நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன், அதனால வேண்டும் என்று கேட்டு கொடுத்திருப்பேன். என் மீது ஆழ்ந்து வார்த்தை கூறி அமுத வார்த்தை ஊட்டி என்னை ஏமாற்றி காலத்தை விட்டு ஏமாற்றலாமா? ஏண்டா நான் எப்படி வேதனைப்படுகிறேனோ அவன் நீ வேதனைப்பட வேண்டும். ஆமா, நீ சிறுக சிறுக சாக வேண்டும். அழக பார்த்தானே காதிச்சு இந்த அழகு உழைய வேண்டும். ஆமா, நீ அந்த பெண்ணை மணக்க கூடாது. கொடிய சாபம். சாபமா? தாயே வேண்டாம். ஏன் வேண்டாம்? செய்து தவறுதான். சாபம் கொடுக்க வேண்டாம். விட மாட்டேன், விட மாட்டேன். உனக்கு சாபம் சாபம் தாண்டா. இந்த உலகத்திலே தலை சிறந்த வியாதி 4448 வியாதியிலே தலை சிறந்த வியாதி குஷ்டம் பிடித்து போக வேண்டும்.